ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பாரம்பரிய முறையில் உள்ள ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே அனிமிக்காக இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு செய்து கொடுங்க. பிளட்டோட லெவல் ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லைங்க, இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே அயர்ன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. மட்டும் இல்லை, கால்சியமும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கைகால் எலும்பும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் என்கிட்ட இருந்தது. உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பச்சை வேர்க்கடலை இருக்கிறதுனால இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்குறேன். இது பச்சை வேர்க்கடலையே கிடச்சிதுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா தான் கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வரும். தோலோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு தோல் அதுவாகவே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா தோலை உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். அப்போ தான் வேர்க்கடலை தோல் ஈஸியாக உரிகிறதுக்கு வரும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அரை கப் அளவு வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா அதுக்கு 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 1/4 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நம்ம அடை மாதிரி செய்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரிப்பரேஷன் செய்ய போகிறோம். ராகி அடை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் வரும். இது ஓரளவு பிசைஞ்சு முடித்தோடனே இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. நல்லெண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ராகி அடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பசைஞ்சு வச்சிடலாம். இந்த அடை செய்கிறது பார்த்திங்கன்னா மாவு செஞ்சு உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா கூட அடை கொஞ்சம் காஞ்சிட்டு ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போ அடை செய்ய போகிறீங்களோ அந்த டைம்லேயே இன்ஸ்டண்ட்டாக மாவு பிசைஞ்சு உடனே அடை சுட ஆரம்பிச்சிருங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பசைஞ்சிட்டேன். அதை ஒரு 3 உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் 3 இல்லை 2 உங்கள் கைக்கு தோதான அளவு நீங்கள் மாவு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 உருண்டை எடுத்துருக்கிறேன். 1 கப் மாவுக்கு 3 உருண்டை வந்ததுங்க. இதை அடை தட்டுறதுக்கு வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை வாழை இலையோ எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக வரும். வாழையில் இருந்ததுன்னா அதில் பண்ணுங்கள். கிடைக்காத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கை வச்சே லைட்டாக தட்டி தட்டி விடுங்க. ரொம்ப தின்னாக தட்டிட வேண்டாம். ஓரளவுக்கு தடிமனான சைஸில், நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தடிமனான சைஸில் தட்டிட்டு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு அடை சுட்டு எடுத்துடலாம். அந்த மெத்தட்லேயே செய்யலாம். இல்லை டைரெக்டாக எனக்கு பேப்பர்லேருந்து திருப்புறதுக்கு வரல அப்படின்றவங்க தோசைக்கல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம உருட்டி வச்சுருக்கிற அடமாவை கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கை சுடாது. மாவு மேலே கைப்படுற மாதிரி வச்சு லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா தோசைக்கல்லையே டைரெக்டாக செய்திடலாம். இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கை சுடுன்னு பயப்படுறவங்க பேப்பர் வச்சு அதுலேயோ வாழையில் வச்சோ அதுலேயோ செய்து இந்த மாதிரி அடை சுட்டு எடுத்துக்கோங்க. அடை நல்லா 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே திருப்பி திருப்பி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நீங்கள் நல்லா சாஃப்டாக பசைஞ்சிங்கன்னா அடையும் உங்களுக்கு சாஃப்டாக வருங்க. வேணும்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சிருக்கிறதுனால அந்த எண்ணெயே போதுமானது. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் அடை சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆற வச்சிடலாம். இப்போ வேர்க்கடலை நல்லாவே ஆறி வந்துருச்சு. கை வச்சு க்ரஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா தோல் உரிகிறதுக்கு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். வேர்க்கடலையும் அடை மாவையும் சரியாக சுடாமல் வச்சிங்கன்னா பச்சையாக இருந்ததுன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால தான் இதை நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்.
இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நீங்கள் நார்மல் மோடில் 1 2 3ன்னு வச்சு சுற்றி விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். நல்லா பல்ஸில் சுற்றிட்டு அதை ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஸ்வீட்டுக்கு வந்து 3/4 கப் அளவு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கருப்பட்டிக்கு பதில் நீங்கள் வெல்லம் கிடச்சதுனாலும் வெல்லம் எடுத்துக்கோங்க. கருப்பட்டிலையும் அயன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குங்க. வெல்லத்தை விட கருப்பட்டியில் இரும்பு சத்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது கூட வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. கொஞ்சம் கூட கெட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா கருப்பட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்புறம் பிளேடு உடஞ்சிரும். அதனால் நல்லா உணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுட்டு வச்ச ராகி அடை வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு. இது இந்த மாதிரி கை வச்சு குட்டி குட்டி பீஸாக பிச்சுக்கலாம். பிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இதையும் போட்டு பல்ஸில் வச்சு சுற்றி எடுத்துருங்க. ஒரு சுற்று சுற்றினாலே நல்லா கொரகொரப்பாக உதிரி உதிரியாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அடையையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 கப் அளவு எள்ளு எடுத்துருக்கிறேன். இது வந்து வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே கலந்து 1/4 கப் எடுத்துருக்கிறேன். எள்ளு வந்து வறுக்க வேண்டாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம். இதை வந்து எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பிளேட்டில் சேர்த்துட்டு கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நீங்கள் பிசைய அந்த நம்ம சேர்த்துருக்கிற கருப்பட்டியோ வெல்லமோ நல்லா இலகி வரும். அந்த ஹீட்லேயே கை ஹீட்லேயே நல்லா இலகி வரும்போது உருண்டை பிடிக்கிற பக்குவம் கரெக்டாக வந்துடும். வேறு எக்ஸ்ட்ராவே எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. கை வச்சு பிசைங்க, கரண்டி வச்சு பிசையக்கூடாது. கை வச்சு பிசைஞ்சாதான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. கை வச்சு பிசைய அந்த ஹீட்லேயே அந்த வெல்லம்லாம் நல்லா உருகிட்டு லட்டு பிடிக்கிற ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிரும். இப்போ கொஞ்சமாக வேணுன்ற அளவு எடுத்துக்கிட்டு மாவு எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியான லட்டு ஷேப் வந்துடுங்க. இது வந்து பாரம்பரிய முறையில் வந்து எங்கள் பாட்டிலாம் செய்து தருவாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்க ரொம்ப அனிமிக்காக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி லட்டு செய்து டெய்லி ஒன்று சாப்பிட தருவாங்க. அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும். இது சாப்பிட்டோன்னா கைகால் வலி வரவே வராது. எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும். குறிப்பாக சொல்லணுன்னா பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த லட்டு செய்து கொடுங்க. இதோட ப்ரிப்பரேஷனும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக செய்தரலாங்க. இது செய்கிறதுக்கு ஓவராலாக ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட தான் ஆச்சு. கடகடன்னு செய்தரலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா கூட போதும். ரொம்பவே நல்லது. இதில் சேர்த்துருக்கிற ராகி, கருப்பட்டி, எள்ளு, வேர்க்கடலை எல்லாமே ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. கால்சியம் சத்தும் இதில் ஜாஸ்தியாக இருக்குங்க. பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த லட்டை வந்து டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு கண்கூடாவே தெரியும். டயர்டாக இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த பாரம்பரியமான லட்டு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.